திமுக காரனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. என்னடா இது இப்படி எல்லாம் போராட்டம் பண்றாங்களே, இப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே. அன்பு சொந்தங்களே, நமக்கு டாஸ்மார்க்கை பொறுத்தவரை அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு திமுக காரன் ஆட்சி மட்டும் இல்லைங்க, எலெக்ஷன் நடத்திடுறான். 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிச்சுட்டான். 2026 சட்டமன்ற தேர்தலை வச்சு முடிக்க போறான். சாராய காசிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு திமுக காரன். வெக்கப்பட வேண்டும் அன்பு சொந்தங்களே. அதை வச்சுதான் பட்ஜெட் போடுறாங்க. வைக்கப்படும். நிறைய பேச வேண்டும் ஐயா, நேரம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி, காரணம் கோர்ட் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தை மதித்து நாம் அதுக்குள்ள முடிக்கணும் ஐயா. 1944 ஒரு பெரிய மாநாடு சேலத்தில் நடந்துச்சுங்க ஐயா. என்ன மாநாடுனாங்க ஐயா? நீதி கட்சியை மீட்டெடுக்கக்கூடிய மாநாடு. நீதி கட்சி ஆட்சியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க, நீதி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு மாநாடு போடுறாங்க 1944. அந்த மாநாடு சேலத்துல கியாபே விஸ்வநாதம் பிள்ளை ஐயா இருக்கிறாங்க, பெரியார் ஐயா இருக்கிறாங்க, அண்ணாதுரை ஐயா இருக்கிறாங்க, சவுந்தரபாண்டிய நாடார் ஐயா இருக்கிறாங்க, நாவலர் சோமசுந்தர பாரதி ஐயா இருக்கிறாங்க, அண்ணல் தங்கோ ஐயா இருக்கிறாங்க, பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க. மாநாட்டுல எல்லாம் சேர்ந்து ஒரு பேர் வைக்கிறாங்க. புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம், நாம் நீதி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும், புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம். அந்த கட்சிக்கு அவங்க வச்ச பேரு தமிழர் கழகம். அதான் பேர். பெரியார் ஐயா சொல்றார், ஏன்பா தமிழர் கழகம் பேர் வச்சுட்டா நாமெல்லாம் சட்டி தூக்கிட்டு போக வேண்டியதான், திராவிட கழகம் வை, அப்பதான் நாம் அரசியல் பண்ண முடியும். 1944 சேலத்துல மீட்டிங் போட்டு கியாபே விஸ்வநாதன் ஐயா உறுதியா சொல்றாங்க, இது தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். சவுந்தரபாண்டிய நாடார் ஐயா சொல்றாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். நாவலர் சோமசுந்தர பாரதி ஐயா சொல்றாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். அண்ணல் தங்கோ ஐயா சொல்றாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். இரண்டே பேர் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் பேசுறாங்க. தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வேண்டாம், திராவிடர் கழகம் என்கின்ற பெயர் வைப்போம். ஒன்று பெரியார் அவர்கள், இன்னொருத்தர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இதெல்லாம் சரித்திரங்க, இதெல்லாம் சரித்திரம். அதனால இவர்களுக்கு வேண்டும் என்றால் திராவிடம் வாங்க, இவங்களுக்கு வேண்டாம் என்றால் தமிழ் என்பார். திமுக இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறேன், நீ ரோட்ல அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, சென்ட்ரல் எல்லாம் லாரி அடிச்சு செத்தே போயிடும். சிஎம் எல்லாம் கூப்பிடுறப்ப திராவிட இனம், ஆனா மொழி சொல்லி கொடுக்கும் பொழுது தமிழர் இனம். இந்த டிராமாவை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் வருகின்ற காலத்தில் நிறைய பேசுவோங்க ஐயா. அதற்கு உங்களுடைய கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறது. இன்னும் 74 லட்சம் கையெழுத்து குறைந்தபட்சம் தேவைப்படுது. 74 லட்சம் கையெழுத்து. கடுமையாக எல்லா சொந்தங்களையும் பார்த்து இந்த கையெழுத்து இயக்கத்தை மாபெரும் ஒரு வெற்றி இயக்கமாக நீங்கள் மாற்றி காட்டி, தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கை நம்முடைய பொன்னாரையா சொன்னாங்க, பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் ஐயா சொன்னாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வரும் பொழுது சம கல்வி, அரசு பள்ளியில தனியார் பள்ளியில சம கல்விதான்.